ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலயமா வீடியோ எடுக்கிறத எப்படி மொபைல் ஃப்ரேம் வச்சு எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம போட ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் அது மிகப்பெரிய சப்போர்ட் அமையும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது பாருங்கன்னா, இதை நான் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அது மூலமாக நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதனால் ஆப்ஷன் இருக்குது. நான் ரெட்மி யூஸ் பண்ணுறேன். உங்கள் மொபைலில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட யூடியூப்பில் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, உங்கள்கிட்ட கேப்கட் அல்லது இன்ஷாட் இருந்ததுன்னா கூட போதும். நீங்கள் அது மூலமாக கூட இதை நீங்கள் ரெடி பண்ணலாம். என்கிட்ட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஷாட் இருக்குது. நான் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வீடியோ மோட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் இங்கே ஆல்ரெடி இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஃப்ரேம் வந்துடும். உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் இதுக்கு 16:9 அப்படிங்கிற ரேஷியோ வைக்கலாம். இது யூடியூப் மோடில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்கள் ஒரு டைம் லேப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு 1 மினிட் வைக்கிறேன். 46, 48 பட்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மினிட்டுக்கு நான் வச்சுருக்கேன். 1 or 151. ஓகே, இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ இது 1 மினிட்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஐபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் இந்த மொபைல் ஃப்ரேமும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சைஸ் ரீமாடல் பண்ணிக்கிட்டு நேராக வச்சுப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இதையும் டைம் லேப்ஸ் படி கிளிக் பண்ணிப்போம். கிளிக் ஒன்று அந்தளவுக்கு கிளிக் தேவை. இதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிருக்கோம். இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிருக்கோம். ஓகே ஆகிடும். மறுபடியும் பிஐபிக்கு போய்க்கும். அதில் வீடியோஸில் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு. அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்துக்குங்க, சென்டராக வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. அதோடைய ஃபில் ஆகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஹார்ட் லைட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது ஓகேவாயிடும். அது நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம கிளிப் அண்ட் வரைக்கும் கொடுத்து வச்சுப்போம். இது அந்தளவுக்கு ஃபுல் லென்த் இல்லை, அதனால் போக மாட்டேங்குது. நான் ஒரு 12 செகண்டுக்கு தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ அதோடய நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணிப்போம். பாருங்கள், நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே பார்த்துங்க, அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு வீடியோ சவுண்டு இருக்கும். நமக்கு ஆடியோ தேவையில்லை அப்படிங்கிறனால ஆடியோ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வேறு வீடியோ மட்டும் ரன் ஆகும். எப்படிங்கிற எப்படி பாருங்களேன் வீடியோலேருந்து. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வீடியோ எடுக்க முடியுதோ, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியுதோ பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிஐபி வச்சு ஒன்று மேலே ஓவர்லே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் டேப் மாதிரியோ லேப்டாப் மாதிரியோ ஸ்க்ரீனுக்கு கூட நீங்கள் இதை ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்கள் சேனலுக்கு, உங்கள் யூடியூப் சேனலுக்கு வரும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்ஸ் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ அது மாதிரி போகிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.